Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பொங்கலுக்குள்ள ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமாகாதா? விஜய் என்டிஏ கூட்டணியில் வந்தானா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். ஒரு படம் பேர் சொல்ல விரும்பல, 13 ஆண்டு காலங்கள் சென்சார் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேர்ல்டு கோர்ட்டுக்கு போனா கூட செல்லுபடி ஆகல. சிலரின் குடுமிகள் சிலரின் கைகளில் இருக்கின்றன. விஜய் குடுமி பாஜக கையில இருக்கு. விஜய் குடுமி பாஜக கையில் இருக்குது. விஜய் என்ன சார் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? 28ஆம் தேதி ஜனவரி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் என்டிஏ கூட்டணியில் விஜய் இருக்கணும். என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. மெகா கூட்டணி அமைச்சு அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறேன். 29ஆம் தேதியில் தேர்தலை ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு மேலே சுரங்கம் காட்டினீங்கன்னா மோடி யார் என்பதை நிரூபித்து விடுவேன். அதோட நீட்சியாகத்தான் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் பிளாக்ல மாட்டிக்கிச்சு. 2 சாய்ஸ் விஜய்க்கு. ஒன்று என்டிஏக்கு வா, இல்லை ரொம்ப மரண பிடிக்கிறியா ஒழிஞ்சு போ, என்டிஏக்கு வராத காங்கிரஸ் எடுத்துக்கும், அவனுக்கு 100 சீட்டை கொடு. காங்கிரஸ் வருமா சார்? காங்கிரஸ் விஜய் எப்ப கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கு. ஸ்டாலின் காங்கிரஸ்க்கு கொடுக்கறது எம்எல்ஏ பதவி, விஜய் கொடுக்கறது சீட்டு. விஜய் கிட்ட 100 சீட்டு வாங்கினாங்களும் எத்தனை சீட்டு சார் ஜெயிக்க போறாங்க? நீங்க சொல்றது திமுக வெற்றி வாகை சூடினால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயிப்பார்கள். ஆமா. திமுக தோல்வி அடைந்தால் காங்கிரஸ் போனாலும் போகட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஸ்டாலின் வந்துட்டாரா? இல்லை, காங்கிரஸ் இருக்கணும்னு தான் ஸ்டாலின் விரும்புகிறேன். எக்ஸ்ட்ரா ஒன்றுன்னு கேட்குறீங்களா? எடுத்துங்க, பிச்சை எடுத்துங்க, 4-5 எடுத்துங்க போங்க. ஆனால் நீங்கள் மிரட்டி பார்த்தீங்கன்னா கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் போவோம். இதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எத்தனை தடவை அமித்ஷா வந்துருப்பார் தமிழ்நாட்டுக்கு? எப்போது போய் பார்த்தாரா? கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போய் பதில் சொன்னாரா? இல்லை. எடப்பாடி கூப்பிட்ட உடனே டாக்டர் அன்புமணி ஓடி போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ராஜ்யசபா சீட்டு எம்எல்ஏ எல்லாம் ஓகே பண்ணி வாங்கினாட்டு. இது என்ன குறிக்கிறதுனா, எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் என்டிஏவின் தலைவன் நான் தான் அப்படிங்கிறது டெல்லிக்கு என்ன மெசேஜ் போடுறாரா? அதிமுக மனசார கூட்டணியில் ஜாயின் பண்ணிச்சா? என்டிஏல ஆம்டிஸ்ட். இதுதான் பிஜேபி பண்ணும். நீங்க பாஜகவோட கூட்டணியா திமுகவோட கூட்டணியான்னு கேட்டாராம் அமித்ஷா எடப்பாடியை பார்த்து. ரொம்ப தப்பான கேள்விங்க அது. எடப்பாடியே சொன்னாராம் டெல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்குறது, ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க, நம்ம கூட்டணின்னு தெரியாதனமா ஒத்துக்கணும், ஆனா இவங்க கொடுக்குற தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது. 100 சீட்டு 80 சீட்லாம் கேட்குறாங்க. நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நம்ம எதிர்கட்சி தலைவராக அடுத்த வாட்டி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, பாஜகவோட தொல்லை நமக்கு இல்லாமல் பார்த்துக்கணுன்ற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு. பிரேமலதாவையும் அன்புமணி கூட்டம் நீங்க பிஜேபி தவறிடுச்சு, அந்த வேலை நாங்க எடுத்து பண்றோம், அது தப்பான்னு கேட்டாராம். இந்த வாட்டி எடப்பாடி ஸ்ட்ராங்கா பேசுறேன். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. திமுக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க ஃபண்ட் எல்லாம் கட் பண்ண போறோம், சோர்ஸ் ஸ்டாப் பண்ண போறோம். ரைட், எல்லாம் சொல்றீங்க. எப்போ பண்ண போறீங்க? 2 மாசத்துல தேர்தல் எங்ககிட்ட சொல்றீங்களே. எடப்பாடி பயங்கரமா பேசுறாரு. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். அமித்ஷாவுடைய தமிழ்நாடு பயணம் ஒரு 2 நாள் தமிழ்நாட்டில் இருந்தார். ஸோ அந்த 2 நாளில் புதுக்கோட்டையிலையோ அல்லது திருச்சியிலையோ அமித்ஷா அவர்களை எடப்பாடியார் சந்திச்சிருக்கலாம். சந்திப்பதற்கான சூழல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதிமுக இருக்கக்கூடிய சில முக்கிய தலைகள் அமித்ஷாவை போய் பார்த்ததாக தகவல். அதுக்கப்புறம் பாமகவோட தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. அடுத்த வினாடியே எடப்பாடியார் டெல்லி போயிட்டாரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? என்டிஏ கூட்டணி வேகம் எடுத்து விட்டதா? எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்டிஏக்கு அவர் தான் தலைவர் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை விட என்டிஏ கூட்டணி என் தலைமையில் தான் இயங்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் பாஜக தயவு இல்லாமல் அன்புமணியை கூப்பிட்டு அக்ரிமெண்ட் போட வச்சு சைன் பண்ணதுக்கு காரணம் என்ன? இதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எத்தனை தடவை அமித்ஷா வந்துருப்பார் தமிழ்நாட்டுக்கு? ஆமாம். எப்போது போய் பார்த்தாரா? பார்க்கல. சரி, அமித்ஷா கூப்பிட்டு அமிச்ச போது பதில் சொன்னாரா? இல்லை. இல்லை. கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்ட போது பதில் சொன்னாரா? இல்லை.
பிரைம் மினிஸ்டர் வந்தபோது அப்போ பதில் சொன்னார், அதுவும் சொல்லல. இப்போது எடப்பாடி கூப்பிட்ட உடனே டாக்டர் அன்புமணி ஓடி போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ராஜ்யசபா சீட்டு எம்எல்ஏ எல்லாம் ஓகே பண்ணி வாங்கினாட்டு இது என்ன குறிக்கிறதுனா தமிழ்நாட்டின் என்டிஏவின் தலைவன் நான் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரா எடப்பாடி, இல்லை டெல்லிக்கு என்ன மெசேஜ் போடுறாரா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, 2 நாளைக்கு அமித்ஷா தமிழ்நாட்டில் இருந்திருக்கார். எடப்பாடி மனசு வச்சா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்துருக்கலாம். அவர் பார்க்க மறுத்து விட்டதுக்கு காரணம் எடப்பாடி மீது தொடுக்கப்படும் ரொம்ப ஒரு அழுத்தம். டெல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்குறது. எடப்பாடியே சொன்னாராம், இந்த அழுத்தம் என்னால் தாங்க முடியல, ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க, நம்ம கூட்டணின்னு திரையத்தனம் ஒத்துக்கணும், ஆனால் இவங்க கொடுக்குற தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வருது, தாங்க முடியாத தொல்லை கொடுக்குறாங்க, 100 சீட்டு 80 சீட்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் போனி ஆகாது, நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், நம்ம எதிர்கட்சி தலைவராக அடுத்த வாட்டி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, பாஜகவோட தொல்லை நமக்கு இல்லாமல் பார்த்துக்கணுன்ற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார் அவர். அதன் காரணமாகத்தான் அமித்ஷாவை அவாய்ட் பண்ணிட்டு சேலத்துக்கு போயிட்டார். அமித்ஷா வெயிட் பண்ணி பார்த்தார், எஸ்பி வேலுமணி பார்த்தார், எல்லாம் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்லாம் பார்த்தாங்க. நீங்கள் எஸ்பி வேலுமணிட்டு என்ன கத்தினாலும் என்ன கோச்சிட்டாலும் அது எடப்பாடிக்கு ஈக்குவலண்ட் இல்லை. அது 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். எடப்பாடி தான் உங்களுக்கு ஈக்குவல். எடப்பாடி பொக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார், அவர் பாட்டுக்கு கேரே பண்ண போயிட்டார். நீங்கள் வேலுமணி கூப்பிட்டு காய்ச்சின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் போய் சொல்ல முடியும். ஸோ என்ன ஆச்சு, உடனடியாக டெல்லிக்கு வாங்க அப்படின்னு வேலுமணிட்ட சொல்லி இவர்கிட்டையும் கூறப்பட்டு வரவழைச்சாங்க. வரவழைச்சோம்னா அங்கே பெரிய ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. பிஜேபிக்கும் அதிமுகவும் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போகிற அளவுக்கு நீங்கள் பாஜகவோட கூட்டணியா திமுகவோட கூட்டணியான்னு கேட்டாராம் அமித்ஷா. எடப்பாடியை பார்த்து ரொம்ப தப்பான கேள்விங்க அது. பாஜகவோட கூட்டணியா திமுகவோட கூட்டணியா? அது என்ன ப்ராப்ளம்னா, எடப்பாடிக்கு ஏதோ திமுக உதவி பண்ணுறதா அமித்ஷா தப்பாக நினச்சார். என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சிகள்லாம் ஒன்றா தான் இருக்கும், அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் அதிமுக மீது வண்டி வண்டியாக குற்றச்சாட்டுகள் கொண்டு போய் கவர்னர்கிட்ட ஸ்டாலின் தான் கொடுத்தார். அது ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை பேருக்கு ஜெயிலில் போடுவோம், நாங்கள் யாரையும் போடல. சரி, அது அரசியல், அது உள்ளே போக நம்ம தயாராக இல்லை. நாளைக்கு திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் எதுவும் நடக்க போகிறதில்லை. அது காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுன்னு ஒரு பயிற்சி, அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் திமுகவுக்கு சாஃப்டாக இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு எடப்பாடி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு போயிட்டாரோம். ஏங்க நாங்கள் தான் எதிர்க்கிறோம், நாங்கள் பாஜகவோட நாங்கள் தான் இல்லை பாஜக தான் நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது தமிழ்நாட்டில், நாங்கள் தான் எதிர்க்கிறோம், நீங்கள் ஒன்றும் எந்த விதமான முயற்சி எடுக்கலை, தேர்தல் 2 மாதம் வரப்போகிறது, என்ன பண்ணணுன்னு நீங்கன்னு கேட்டுறோம். கூட்டணி முடிவு பண்ணியாச்சு. இல்லை நீங்களே இஷ்டத்துக்கு கூப்பிட்டு பேசுகிறீங்க. நாங்கள் யார்கிட்ட பேசுகிறோம்? காங்கிரஸ்கிட்ட பேசுகிறோமா? பிசிகாட்ட பேசுகிறோமா? உங்கள் அன்புமணிட்டு பேசுகிறோம். நீங்கள் செய்ய தவறிட்டீங்க. பிரேமலதாவையும் அன்புமணி கூட்டம் நீங்கள் பிஜேபி தவறிடுச்சு, அந்த வேலை நாங்கள் எடுத்து பண்ணுறோம், அது தப்பான்னு கேட்டாரோம். என்டிஏ கூட தான் கூப்பிட்டு வரோம், திமுக கூட்டணியில் யாரும் அனுப்புகிறாங்களே. இந்த வாட்டி எடப்பாடி ஸ்ட்ராங்காக பேசிட்டார். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டாரோம். திமுக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்கள் ஃபண்டெல்லாம் கட் பண்ண போகிறோம், சோர்ஸ் ஸ்டாப் பண்ண போகிறோம், குழாய் மூட போகிறோம், பணம் வராது, ரைட் எல்லாம் சொல்கிறீங்க. எப்போ பண்ண போகிறீங்க? 2 மாதத்தில் தேர்தல் எங்ககிட்ட சொல்கிறீங்களே. எடப்பாடி பயங்கரமாக பேசிட்டார் இந்த வாட்டி. ஓகே, அவர் ரொம்ப விட்டு கொடுக்காம பேசிட்டார். எங்களே ப்ளேம் பண்ணுறீங்களே, என்ன பண்ணுறீங்கன்னு. நீங்கள் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறது? நாங்கள் எதிர்கட்சி, எங்களால் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியாது. உங்கள் கட்சியில் எந்த கோஆப்ரேஷனுமே கிடையாது. உங்கள் கட்சியில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பெருந்தலைவர்கள் யாருமே இல்லை. ஏதோ எப்படி வரீங்க போகிறீங்க, ஷோ காட்டுறீங்க போகிறீங்க. ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை பொருந்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான். பாஜக ஒன்றும் வளரலை. உங்களுக்கு மனக்கோட்டை இருக்கலாம், அதை பற்றி இல்லை. நாங்கள் சின்சியராக இருக்கோம். நீங்கள் சின்சியராக இருக்கீங்களா? இல்லை நீங்கள் விஜயோட போகிறதா பிளான் பண்ணுறோம். விஜயோட போகிறதா பிளான் பண்ணல, விஜயை உள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒன்று நீங்கள் பார்த்துக்கிறேன்பீங்க,
இல்லை எங்களை பண்ணலேம்பீங்க. இந்த மாதிரி ப்ளேம் கேம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாராம். விஜய் என்ன சார் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஜனவரி 28 பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். சரி, சொல்லிட்டாராம், இந்த தடவை நான் வந்து என்டிஏ அனௌன்ஸ் பண்ணாமல் பிரதமர் கேலியாக சொன்னாராம். 28ஆம் தேதி ஜனவரி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் என்டிஏ கூட்டணியில் விஜய் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. எப்படி சார் வருவார்? என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. மெகா கூட்டணி அமைச்சு அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறேன். 29ஆம் தேதியில் தேர்தலை ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு மேலே சுரங்கம் காட்டினீங்கன்னா மோடி யார் என்பதை நிரூபித்து விடுவேன். க்ளீனாக சொல்லிட்டாராம். எல்லாருக்கும் வார்னிங், பிஜேபிக்கு வார்னிங், ஏடிஎம்கேக்கு வார்னிங், எல்லா கட்சிக்கும் வார்னிங், என்டிஏலுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் வார்னிங், அனைத்து தலைவர்களுக்கும் வார்னிங் கொடுத்தாச்சு. அதோட நீட்சியாகத்தான் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் பிளாக்ல மாட்டிக்கிச்சு. ஸோ விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏங்க அதிமுக மனசார உளமாற சந்தோஷமாக கூட்டணியில் ஜாயின் பண்ணிச்சா? என்டிஏல ஆம்டிஸ்ட் தான். ஆம்டிஸ்ட் பிஜேபி தான் பண்ணும். இதுதான் பிஜேபி பண்ணும். ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவே வழி கொண்டு வருது. ஆம்டிஸ்ட் பண்ணாலும் கூட்டணி ஜெல்லாகணும்ல சார். இல்லை, ஆம்டிஸ்ட் பண்ணி அதிமுகவே வழி கொண்டு வரதுக்கு பிஜேபி வந்து விஜய் கட்சியை கொண்டு வரதுக்கு அவ்வளோ நாள் ஆகுமா? இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ என்கொயரியில் சொல்லுவாங்களாம், திகாரா கூட்டணியா? 2 கேள்வி தான், வேறு கேள்வியே கிடையாது. திகாரா கூட்டணியா? கூட்டணி ஒன்றா திகார். விஜயெல்லாம் வந்து பான் வித் கோல்டன் ஸ்பூனுங்க. அவரெல்லாம் வந்து கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ சிறை அனுபவம் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பாவம் பச்சை பிள்ளைங்க, அவங்களெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ மிரட்டினாங்கன்னா பயந்தான் ஆகணும். நீங்கள் மிரட்டு தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்திய அரசியல். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் இந்தியன் பாலிடிக்ஸ். திமுகவை காங்கிரஸ் மிரட்டலையா 3 சீட்டுக்காக? மிரட்டுது. காங்கிரஸ் திமுக மிரட்டுது, திமுக காங்கிரஸ் மிரட்டுது, அந்த பக்கம் மிரட்டி இருக்குது. ஸோ மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் துவங்கி தமிழ்நாட்டில் மேலோங்கி வர்றதுக்கு காரணமே பதவி எப்படியாவது பேக் டோரில் பிடிக்கணும். மக்கள் செல்வாக்கை பற்றி, மக்களிடம் செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. இதுலேருந்து தனித்திருக்கிற ஒரே ஒருத்தர் சீமான் தான். இந்த வம்புக்கே வரலன்ட்டார். இந்த ஆட்டத்துக்கே நான் வரல, இந்த கூட்டணி கீட்டணி கை பிடிக்கிறது காலை பிடிக்கிறதுல வேணாம் போயிட்டார். ஆனால் 28ஆம் தேதி பிரதமர் வரும்பொழுது விஜயை கூட்டு வரதுக்கான வேலைகள் பண்ணுறது தான் இப்போது பாஜக கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி. இதில் அரசியல் சம்பந்தம் இல்லாத பலரும் இன்வால்வ் இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஓகே, விஜய்கிட்ட போய் வேணாங்க, மத்திய அரசாங்கத்தை பகிச்சிக்காதீங்க, உங்களுக்கு வேணுங்கிறது 40 சீட்டு 50 சீட்டு அது கொடுக்குறேன்றாங்க. கொள்கையெல்லாம் விட்டு தொலைங்க. கொள்கையை வச்சு யாரும் ஒன்றும் பண்ணல. நீங்கள் வந்து உங்கள் கொள்கையை விடாமல் நீங்கள் பாட்டுக்கு இருங்க, என்டிஏ பாட்டுக்கு இருக்கட்டும். நீங்கள் அடுத்த நீங்கள் ஒன்று வேணால் கேளுங்க, இந்த டம் விட்டு கொடுக்குறேன், அடுத்த டம் என்னை சிஎம் ஆக்குவீங்களான்னு அக்ரிமெண்ட் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு சிஎம் ஆகிடுங்க. ஒரு 5 வருஷம் நீங்கள் பாட்டுக்கு அரசியல் இருங்க, கற்றுக்கங்க எல்லாத்தையும். அப்புறம் அடுத்த தேர்தலுக்கு இந்த 2031 அரசியல் விடுங்க சார். இந்த பொங்கலுக்குள்ள ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? விஜய் என்டிஏ கூட்டணியில் வந்தானா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். ஒரு படம் பேர் சொல்ல விரும்பலை, 13 ஆண்டு காலங்கள் சென்சார் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை பற்றிய ஒரு படம், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 13 ஆண்டு காலம் சென்சார்ஷிப் வழங்கலை. நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு, வேர்ல்டு கோர்ட்டுக்கு போனால் கூட செல்லுபடி ஆகலை. சில குடுமியில் சில கையில் தான் இருக்குது. சிலரின் குடுமிகள் சிலரின் கைகளில் இருக்கின்றன. விஜய் குடுமி பாஜக கையில் இருக்கு. விஜய் குடுமி பாஜக கையில் இருக்குது. ஓகே, ஜனநாயகன் இன்னும் 2 மாதம் டிலே பண்ணிங்கன்னா படம் கோவிந்தா. போட்ட முதல்லாம் காலி. கடைசி படம் 500 கோடி சார். 500 கோடி உயிராக பணையம் வச்சு எடுத்த படம். இது தப்பாக ரைட்டாங்கிறதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. தப்புங்கிறது தப்பு, ரைட்டுங்கிறது ரைட்டு. ஆனால் இதுதான் பாஜக கையில் எடுக்கும் அஸ்திரம். விஜயோட குடுமையை கையில் வச்சுக்கிச்சு. திகாரா கூட்டணியா? 2 கேள்வி பதில் சொல்லு. கூட்டணின்னா போ, சிபிஐ க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட்டை முடிச்சிடுறேன், ஃபினிஷ் மேட்ரு க்ளோஸ், சிபிஐ யார் மேலேயும் தப்பு இல்லை, ஒரு இயற்கை விபத்து அப்படின்னு போட்டு முடிச்சிடும். இல்லை, உங்கள் ஆளுங்களே சொல்லிட்டாங்க, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சே உங்களை மடக்கி போடுவோம்.
உங்கள் ஆட்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு எதிராக இருக்குது சிபிஐயில், அது ஞாபகம் வச்சுங்க. அதனால் நீங்கள் எங்ககிட்ட தப்பிச்சு போகிற வழியை பார்க்காதீங்க. மரியாதையை என்டிஏல வந்து திமுகவை தோற்கடிங்க, அப்புறம் உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவோட வாதம். இது விஜய் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில முடிச்சுட்டு இருக்காரு. ஒரு இருதலை கொள்ளி எறும்பு. ஏன்னா அவர் லைஃப் கேரியர் எல்லாமே கொஸ்டின் மார்க் ஆகிடுதுங்க. அரசியலில் வந்ததுனால எவ்வளோ தியாகங்களை பண்ணி தான் வந்திருக்கார், நான் தப்பாக சொல்ல மாட்டேன். அந்த அரசியல் வரணுங்கிற அந்த ஆசை இளைஞருக்கு வந்தது தப்பு இல்லை, ரைட்டு தான், அது ஜனநாயக கடமை. ஆனால் அவர் இப்படி போட்டு கார்னர் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணி அதை பண்ண விடாமல் பண்ணி சிபிஐ வச்சு மடக்கி பிளாக் பண்ணி அதான் எடப்பாடி யார்ட்டே சொன்னாலாம், இந்த நடவடிக்கையை திமுக மேலே எடுத்திருந்தா என்றைக்கோ நம்ம ஜெயிச்சிருக்கலாமே, அப்போ மட்டும் மகன் பாசத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ துப்பை விட்டு வாழை பிடிக்கிற கதையா இப்போ விஜயை பிடிச்சி பிளாக் பண்ணுறது, எங்களை பிளாக் பண்ணுறது, எங்களை திட்டுறது. உங்கள் மகன் பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க, ஏன் அவர் பேச்சு கேட்டு ஆடினீங்க அப்படின்னு நம்ம கேட்க நமக்கு வாய் இல்லைப்பா, என்ன பண்ணுறது. நம்ம தலைவிதி தமிழ்நாடு அரசியல் இந்த மாதிரி மாட்டிக்கணும்னு ரொம்ப நொந்து போயிருக்கார் எடப்பாடி. ஓகே, அமித்ஷாவால நடவடிக்கையினால் எடப்பாடி நொந்து போயிருக்காங்க, விஜய் நொந்து போயிருக்காரு, அன்புமணி நொந்து போயிருக்காரு, எல்லாமே நொந்து போயிருக்காங்க. தமிழ்நாடு பாஜகலையும் பாதி பேருக்கு இவங்க பண்ணுறது பிடிக்கல. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்குறீங்க, கூட்டணி ஜெல்லாகாம போயிருமே சார். இது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்ல, டிஎம்கே கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு சார். ஆனாலும் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, மிரட்டி பாக்குறாங்க. காங்கிரஸ் வந்து திமுக மிரட்டுறாங்க, பிசிக மிரட்டுறாங்க. ஆனா இந்த அளவுக்கு நொந்து போகலையே யாரும் அங்க. இல்ல அவங்களோட கணக்கு என்னன்னா திமுக கூட்டணி உடையுங்கிறது தான் பாஜகவோட கணக்கு. எப்படி சார் திமுக? கண்டிப்பா காங்கிரஸ் விஜய் என்டிஏ பக்கம் வந்துட்டாருன்னா காங்கிரஸ் கதவு அடைக்கப்பட்டது. ஆமா, அது அடைக்கப்பட்டது. அவங்களோட ஐடியா என்னன்னா விஜய் வெளியில விட்டாவது காங்கிரஸ் அதையும் இணைக்க வச்சு திமுகவை காலி பண்ணிடலாம். ஓ ஓகே, எங்க கூட வராட்டி கூட நீங்க தனியா காங்கிரஸ் கூட வச்சுக்கோ. 2 சாய்ஸ் விஜய்க்கு, ஒன்று என்டிஏக்கு வா, இல்லை ரொம்ப மரண பிடிக்கிறியா ஒழிஞ்சு போ, என்டிஏக்கு வராத காங்கிரஸ் எடுத்துக்கோ, அவனுக்கு 100 சீட்டை கொடு. காங்கிரஸ் வருமா சார்? திமுக காலி, காங்கிரஸ் காத்துட்டு இருக்குங்க. காங்கிரஸ் விஜய் எப்போ கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கு. ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி ஷோடோங்கர்லாம் வந்து சும்மா வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டதெல்லாம் பொய். ஓகே, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை, அதுக்கு ராகுலோட பின்னணி இருக்கிறது உண்மை சார். ஒன்றும் இல்லை சார், பிரியங்காவோட ஆதரவு இருக்கிறது உண்மை. பீகார்ல காங்கிரஸ் 60 சீட்டு வாங்கினாங்க சார், வெறும் 6 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. திமுக கிட்ட 25 சீட்டு வாங்கினாங்க, 18 இடங்கள்ல ஜெயிச்சிட்டாங்க. விஜய் கிட்ட 100 சீட்டு வாங்கினாங்களும் எத்தனை சீட்டு சார் ஜெயிக்க போறாங்க? ஸ்டாலின் காங்கிரஸ்க்கு கொடுக்கறது எம்எல்ஏ பதவி, விஜய் கொடுக்கறது சீட்டு. ரைட், நீங்க சொல்றீங்க. நான் பொலிட்டிக்கலா பேசுறேன், நீங்க பொலிட்டிக்கலா பேசுறீங்க இல்ல, நான் பொலிட்டிக்கலா பேசுறேன். நீங்க சொல்றது வந்து திமுக வெற்றி வாகை சூடினால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயிப்பார்கள். ஆமா, திமுக தோல்வி அடைந்தால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எப்படி ஜெயிப்பாங்க? திமுக தேர்தல் தோத்து போச்சுன்னா கொலாட்ரல் டேமேஜ் காங்கிரஸ் உண்டு சார். கூட்டணி உடைச்சாங்க அப்படின்னா நேஷனல் லெவல்ல 22 எம்பி திமுக வச்சிருக்காங்களே சார். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ராகுல் காந்தி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ராகுல் காந்திக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்கறதுக்கு திமுக எம்பிக்கள் தானே குரல் கொடுக்குறாங்க, காங்கிரஸ் எம்பிக்கள் அமைதியா தானே இருக்காங்க. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கட்சி முக்கியமா, தமிழ்நாட்டிலும் தென்னாட்டிலும் காங்கிரஸ் கட்சி வளர வேணுமா அப்படிங்கிறத பார்த்தானா தென் இந்தியாவில் காங்கிரஸ் வளர்வதற்கு ஒரே வழி விஜயோட போறது. அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு, தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணியை உழைப்பாங்கிறீங்க. இந்தியா கூட்டணி இந்தியாவில் எங்க இருக்கு? இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் தான் சொல்றேன். அப்படின்னா காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்தியா கூட்டணி பனால்னு எடுத்துக்கலாமா? இந்தியா கூட்டணி எப்போ காலி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பேரளவு, தமிழ்நாட்டில் கூட இந்தியா கூட்டணின்னு சொல்ல மாட்டேன், திமுக கூட்டணின்னு சொல்லுவேன். ஓகே, திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸை தவிர காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லை. ஓகே, தமிழ்நாட்டோட தலைவர் ஸ்டாலின் தான் கூட்டணி தலைவர், செல்வ பெருந்தகை இல்லை. செல்வ பெருந்தகை ஆசைப்படலாம், ஆனால் இப்போ காங்கிரஸில் இருக்கும் மனநிலைமை திமுகவை விட்டு வெளியே வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கையில் இருக்காங்க. வருவாங்களா? வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரியங்கா காந்தி சொல்கிறாங்களா, தென்னிந்தியாவிலேயாவது காங்கிரஸ் ஆக்சிஜன் கொடுங்க, உயிர் பிச்சை கொடுங்க, காங்கிரஸ் கொஞ்சம் வளர விடுங்க. சார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குன்னா அதுக்கு ஸ்டாலின் தான் சார் ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இத்தனை வருஷமா. 2 டென்யூரா 10 எம்பிக்கள்
ஸ்டாலின் உயிர் கொடுத்திருக்காரு சார், உயிர் தண்ணி ஊத்திருக்காரு தமிழ்நாட்டுல. ஆனா அவங்க அப்படி சொல்லியே, காங்கிரஸ் தயவால தான் திமுக ஜெயிச்சதுன்னு பேசுறாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வராதுன்னு தானே பேசுறாங்க. மாணிக்கம் தாகூர் சார் விருதுநகர்ல ஜெயிச்சாரு, 5000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. திமுக இல்லைன்னா மாணிக்கம் தாகூரால அங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? திருப்பி கேட்குறாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்குமான்னு கேட்குறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? கன்னியாகுமரியை விட்டுருங்க சார், ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பாருங்க சார். ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல யாருக்கு பலம்? திமுக தானே காங்கிரஸுக்கு பலம். ஒன்றும் இல்லை சார், நம்ம அறந்தாங்கியில வந்து நம்ம திருநாவுக்கரசு பையன் ஜெயிக்கணும்னா திமுக காரங்க வேலை பார்த்தாகணும். ஒண்ணுமே இல்லை, இந்தியா தமிழ்நாடு முழுக்க அதிக ஓட்டு வங்கியில யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில். ஆமா, அங்க ஆவடி நாசர் இல்லைன்னா சசிகாந்த் செந்திலால அவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கி இருக்க முடியும்? எந்த தைரியத்துல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கேள்வி கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தைரியத்துல சார் கேட்கறாங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல சார். நீங்க சொல்ற வாதம் உண்மையா இருந்ததுன்னா இருக்கலாம், நீங்க சொல்ற வாதம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் வாத சுருட்டிட்டு போட்டதை வாங்கிட்டு போறது இல்லாம துணை முதலமைச்சர், 5 அமைச்சர்கள், கேபினட் மினிஸ்டர், எந்த மூஞ்ச வச்சுன்னு கேக்குறீங்க? ராகுல் காந்தி கேட்க சொல்றாரா? ராகுல் காந்தி தூண்டி விடுறாரு பின்னணியில இருந்து. ஓகே, ராகுல் காந்தி ஸ்டாலினோட பேசுறதை நிறுத்தி 2 மாதம் ஆச்சுன்னு என்கிட்ட ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார். சரி, தொலைபேசியில் பேசுவதை நிறுத்தி 2 மாதங்கள் ஆகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் என்கிட்ட சொன்னார், காங்கிரஸ்ல ஆன்டி டிஎம்கே வேவ் தான் ஓடுது இப்போ, சத்தியமூர்த்தி பவன்ல. எக்ஸப்ட் பி சிதம்பரம், செல்வ பெருந்தகை, அவங்கள தங்கபாலு தவிர, திருநாவுக்கரசை தவிர எல்லாம் டிஎம்கே எதிராக சார். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வந்துருச்சுன்னா காங்கிரஸ் 2ஆ உடையும் போல இருக்கே, ஜனநாயக பேரவை. ஆமா, காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சதுன்னா விஜயோட போற காங்கிரஸ் அபிஷியல் காங்கிரஸ் ஆயிடும். ஆமா, இது வந்து காங்கிரஸ் செல்வ காங்கிரஸ் காங்கிரஸ் சிதம்பரம்ன்ற மாதிரி ஆயிடும். சரி, ஆனா காங்கிரஸ் வாக்குகள் என்பது காங்கிரஸ் கட்சி எந்த அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, எனக்கு ஞாபகம் இருக்கு, காமராஜர் இருந்தபோது காங்கிரஸ் ஓன்னு இருந்தது. ஆமா, காங்கிரஸ் ஐன்னு இருந்தது. இந்திரா காந்தி யாரும் மதிக்கல, காமராஜருக்கு தான் ஓட்டு போட்டாங்க மக்கள். 2 காங்கிரஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஓ ஆர்கனைசேஷன், காங்கிரஸ் ஐ இந்திரா. ஆர் வெங்கட்ராமன்லாம் காங்கிரஸ் ஐல போட்டி போட்டார், காங்கிரஸ் இந்திரா காந்தியில போட்டி போட்டார். காங்கிரஸ் ஓ ஜெயிச்சது காமராஜர்னால. அப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு புத்தியோட ஒரு வீழ்ச்சி இருந்ததுன்னா எப்படி பார்த்து போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. அப்பவே அவங்க யுகிச்சு போட்டிருந்தாங்கன்னா இப்போ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் போகிறது? ஓகே, ஸோ அதனால இப்போ காங்கிரஸ் உடஞ்சா கூட விஜயோட இருக்கிற காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸ் ப்ரூவ் ஆகிடும். ஓகே சார், திமுக எப்படி சார் பார்க்குறாங்க? உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு நெருக்கடி இருக்கு, கூட்டணி கட்சிகள் எப்படி முடியுமா? இல்லை இந்த காங்கிரஸ் போனாலும் போகட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஸ்டாலின் வந்துட்டாரா? இல்லை, காங்கிரஸ் இருக்கணும்னு தான் ஸ்டாலின் விரும்புகிறார். காங்கிரஸ் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட 5-5, 6-6, 4-4 சீட்டு கொடுக்க தயாராக இருக்கார். இன்னும் ஒரு 20 சீட்டு கொடுக்க தயாராக இருக்கார். இவங்க கேட்குற துணை முதலமைச்சர் 50, 60 அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டார், நான் தோத்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற வேலை என்கிட்ட வச்சுக்கூடாது. நாங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறீங்களா, எடுத்துங்க, பிச்சை எடுத்துங்க, 4-5 எடுத்துங்க, போங்க போங்க, ஜேகே வச்சு காட்டுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் கொடுக்குறது சீட் இல்லை, எம்எல்ஏக்கள். நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட், எம்எல்ஏக்கள் கொடுக்குறோம், மற்ற கட்சி சீட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் மிரட்டி பார்த்தீங்கன்னா கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் போவோம். எங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். எங்கள் ஃபார்முலா எங்ககிட்ட இருக்குது, எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த ஃபார்முலா இருக்குது. நாங்கள் ஜெயிச்சுட்டு போவோம். இன்னும் ஒரு 2-3 சீட் குறையட்டும், 10 சீட் குறையட்டும், நான் கூட்டணி வச்சுக்கிறோம், வேறு எடுத்துக்கிறோம், பிரேமராஜர் எடுத்துக்கிறோம், ராமதாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மனநிலைக்கு ஸ்டாலின் வந்துட்டார். ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்க முடியாது. அது என்னதான் நீங்கள் பெரிய கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின்கிட்ட போய் அப்பா ஐயா கொஞ்சம் கொடுங்கய்யா, ஹெல்ப் பண்ணுங்கய்யா, கொஞ்சம் 10 கொடுங்கன்னா 5 கொடுப்பார். ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாராம், இந்த மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க, கட்சியை தமிழ்நாட்டில் காணாமல் போடும், பாய மூட்டு கொடுக்குற வாங்கிட்டு போங்க, துரம்புன்னு சொன்னாராம். எங்கேயா இருக்குது காங்கிரஸுன்றிய, எந்த ஊரில் இருக்குது காங்கிரஸ், எந்த காட்டுக்கு பார்க்கலாம், எவ்வளோ சீட்டு மொத்தம் இருக்குது, இப்படி தான் கேள்வி பண்ணுறாங்க. இப்போது ஜோதிமணியோட அறிக்கைக்கும்
மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அறிக்கைக்கும் திமுக ஒன்றும் பதில் கொடுக்கல. ரியாக்டே பண்ணல. கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா காங்கிரஸ் பீஸ் ஆகிடும், செதறி போயிடும், செதறி தேங்காய் மாதிரி போயிடும். ஸ்டாலின் சொன்னாராம், அமைதியாக இருங்க, யாரும் வாய் தரக்கூடாது. ராகுல் என்னோட நண்பர், அவருக்கோசம் நான் பொறுத்து போகிறேன், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுத்து போவேன், அதுக்கப்புறம் லெட் ஆஃப், என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம், 2ல் 1 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாராம். இந்த போராட்டத்தை கண்டு கம்யூனிஸ்ட்டு, விசிகே, மதிமுகலாம் கப்சிப்புன்னு வாயாடிச்சு, எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஸ்டாலினோட கோபம் தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கெல்லாம், விசிகேக்கெல்லாம். விசிகே இப்போ கொடுக்கறத வாங்குற லெவலில் இருக்குது. இப்போது மதிமுக என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்து, கம்யூனிஸ்ட்லாம் வாங்குறேன்து. யாரும் ரிவோல்ட் கிடையாது, காங்கிரஸ் மட்டும்தான் ரிவோல்ட் பண்ணுறது. அது கூட அது என்ன காரணம்னா கேசி வேணுகோபால் தான் இதற்கு ஆதி காரணம் அப்படின்னு திமுக தலைமைக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, கேரளாவில் வந்த ப்ரெஷர்னால பிரியங்கா காந்தி வழியாக கேசி வேணுகோபால் ப்ரெஷர் பண்ணுறார். மல்லிகார்ஜுன கார்கே திமுக சப்போர்ட் பண்ணுறார், கேசி வேணுகோபால் விஜயை சப்போர்ட் பண்ணுறார். இதான் 2 மெயின் விஷயம் காங்கிரஸ் நடக்கிற மேட்டர். ஓகே சார், ராகுல் காந்தியுடைய முடிவு என்ன சார்? ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்க்கணும்னு பார்க்குறாரு. எப்படி வளர்க்குறதா? அவருக்கு சொந்தமாக கட்சியை வளர்க்குறதுக்கான திராணி இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஏதாவது ஒரு கட்சி மேலே சவாரி பண்ணாதான் கட்சியை வளர்க்க முடியும். ஒன்று திமுக, இன்னொன்று இல்லை விஜய். திமுகவில் இதுக்கு மேலே இடம் இல்லை, 4 அடி ஏறியாச்சு, அதுக்கு மேலே இல்லை. விஜய் அப்படி இல்லை, விஜய் ஸ்கோப் இருக்கு, விஜயினால் வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு போக்கில் வேணுகோபால் இஸ் க்ளோசர் டு ராகுல் ஆமாம் தென் எனிபடி. ஜெனரல் செக்ரட்டரியில் அவர் ஜெனரல் செக்ரட்டரி. அது இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வராரு பிரவீன், கிரீஷ் ஷோடங்கர், இவங்க எல்லாமே ராகுலோட ஆதரவாளர்கள். அவங்க எல்லாம் ராகுல் மைண்டை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு ஸ்டாலின் ஃபீல் பண்ணுறாரு. சார், கடைசி கேள்வி. அமித்ஷாவுக்கு ஏதோ பங்களா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு முக்கியமான நாளிதழில் வந்து செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. அமித்ஷா வராருன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அங்கெல்லாம் தங்கலாம். எதுக்கு பங்களா எனக்கு புரியலையே. அமித்ஷா வந்து ஜனவரி மாதத்துலேருந்து எவ்ரி சனி ஞாயிறு விடுமுறை தனியாக கழிக்க போகிறார். விடுமுறையை கழிக்க போகிறாரா? மாதத்தில் 4 சனி ஞாயிறு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதாவது எலெக்ஷன் வரைக்கும் பாரத்தில் 3 நாள் சென்னையில் இருக்க போகிறார். ஓகே. அமித்ஷா ஒரு சைவ உணவு பிரியர், அசைவ சாப்பிட மாட்டார். ஜெயின், மார்வாடி, அவங்களாம் குஜராத்திகள் வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க. அவர் ஹோட்டல் சாப்பாடு சரிப்பட்டு வராது. ஸோ குருமூர்த்தி வீட்டிலேருந்து ஒரு சமையல் குக்கு போய் அவருக்கு பிடிச்சமான உணவு பண்ணுறதுக்கு பார்த்து கடைசியில் மயிலாப்பூரில் ஒரு பங்களா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 4 இடம் பார்க்கப்பட்டதான். பனையூர்கிட்ட, ஈசிஆரில், எம்ஆர்சி நகரில், மயிலாப்பூரில். குருமூர்த்தி வீட்டிலேருந்து சாப்பாடு போனோங்கிறோம், வெஜிடேரியன் ஃபுட்டு, சைவ சாப்பாடு போனோங்கிறதுனால குருமூர்த்தி வீட்டில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பங்களா ஒன்று பார்த்து 5 பங்களாக்கள் காட்டப்பட்டன. அதில் எஸ்பிஜி வந்து 4 பங்களாவை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு செக்யூரிட்டி ரீசனில். மயிலாப்பூரில் ஒரு பங்களா மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது அமித்ஷா இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாருன்னா அவர் இங்கே வந்து டெம்பரவரியாக மூவ் பண்ணி தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்டத்தை துவக்குவதற்கு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துவக்குவதற்கு வீடு எடுத்து தங்கி அவர் முயற்சிகளை பண்ணி அந்த 3 நாட்களும் முழுமையான ஃபோக்கஸ் தமிழ்நாட்டின் மீது வச்சு ஆட்சி அகற்றி விட்டு தான் நான் டெல்லிக்கு போவேன் சபதம் போட்டிருக்கேன். சார், அமித்ஷா சபதம் போட்டாரா? அமித்ஷாவின் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்றீங்க. அமித்ஷாவின் ஆட்டம் ஆரம்பம் மிக விரைவில் தமிழ்நாட்டிலிருந்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.